ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவிஸ் மெனு கார்ட். இன்னைக்கு இட்லி தோசைக்கு சிம்பிளா தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக எல்லா சட்னிக்கும் நம்ம லாஸ்ட்டாக தான் கடுகு போட்டு தாளிப்போம். ஆனால் இதில் நான் கடுகும் சேர்த்து அரைச்சு சட்னி பண்ண போகிறேன். அதனால இதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் இது 2ஓட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குடுக்குறேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சட்னி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு கொஞ்சம் வெடிச்சதுக்கு அப்புறமா 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனால் தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் கருவேப்பிலை சேர்த்து நாம் அரைக்கிறதுனால சட்னி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே தக்காளி சட்னிக்கு தக்காளியை தான் அதிகமாக போடுவாங்க. ஆனால் இதில் வெங்காயம், தக்காளி இந்த 2மே நான் சமமாக தான் போட்டிருக்கேன். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதில் 3 பல் பூண்டு, அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இருந்தாலும் இதில் லைட்டாக சூடு இருக்கும். இந்த சூட்லேயே இந்த பூண்டு நல்லா வெந்துடும். இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை நல்லா அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் இதை கொஞ்சம் நல்லா மையாவே அரைச்சிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தா பிடிக்கும்னா, நீங்க அந்த மாதிரி கூட அரைச்சிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை தாளிச்சுக்கலாம். வதக்குறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணதுனால, தாளிக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணி, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை சட்னியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் இது மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.